பேய்களினுங்க கூடாரமாக இருக்கும் ஷாப்பிங் மால்கள் சரிங்களா, அதிர வைக்கும் உண்மைகள். இதில் தாங்க எப்படின்னா ஷாப்பிங் மாலில் ஃபுல்லாங்க பேயாக இருந்துட்டு நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனாங்க அது எந்த மால்னு சொல்லிட்டு அது நியூஸ் அப்டேட் எல்லாம் வரல. ஒருவருங்க ஊரில் இப்போ தமிழ்நாடு கிடையாது, இந்தியா முழுக்கங்க அதிக மால்கள் உள்ளது. அந்த எந்தெந்த மால்களுங்க எப்படின்னா ஊர் மட்டும்தான் எப்போ நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்குங்க தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் முன்னெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டு தயார் செய்து பின்னர் தாங்க கடைக்கு சென்று வாங்க வேண்டும். அதில் தாங்க ஏதாவது ஒரு பொருளை குறிப்பிட்டால் மறந்துவிட்டால் மீண்டும் கடைக்கு அலைய வேண்டும். அதன் பிறகு சரிங்களா, ஷாப்பிங் மால்கள் வருகையால் கடைகளுக்கு ஒவ்வொரு முறையும் அலைய வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. ஒரே இடத்திலுங்க மல்லிகை பொருட்கள், துணிமணிகள், வேறு பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்கென அனைத்து ஷாப்பிங் மால்கள் கொடுத்ததால் வாரங்க எப்படின்னா குழந்தைகளுடன் போய் வருவதே வழக்கமாகி எப்படின்னா கொண்டார்கள் பெற்றோர்கள். ஆனாலுங்க தேவையான பொருட்களோடு தேவையில்லாத பொருட்களும் வாங்கி குவிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு உள்ளது. ஆனாலும் ஷாப்பிங் மால்கள் கொடுத்த சௌகரியத்தில் அங்கு போவதே பெரும்பாலானவர் தவிக்க முடியவில்லை. ஆனால் ஆன்லைன் வருகையில் பிறகு அது அப்படியே தலைகளாக மாறி உள்ளது. குண்டூசி முதலுங்க விமானம் வரை அனைத்தும் ஆன்லைனிலே கிடைத்து விடுகின்றனர். அத்துடனுங்க ஷாப்பிங் மால்கள் எப்போது எல்லாம் ஒரு காலத்திற்கு தான் ஒரு ஆஃபர் இருக்கும். ஆனாலுங்க ஆன்லைனில் 365 நாட்கள் ஆஃபர் மழையாக கொட்டுகிறது. அது மட்டும் இல்லாமலுங்க கடைக்கு ஷாப்பிங் மால்கள் மௌனக்கேட்டு சென்று டிராஃபிக் சிக்கி வேற தூக்க முடியாமல் பொருட்களை தூக்கி வருவதை விட வீட்டுக்கு பொருட்கள் சிரமம் இன்று வருவதே அனைவரும் எப்படின்னா விரும்புகிறார்கள். இதனாலுங்க அன்றாடம் பயன்படுத்தும் பாலில் தொடங்கி எப்படியாவது சரிங்களா ஒரு முறையை பயன்படுத்தும் பல்வேறு பொருட்கள் வரை ஆன்லைனில் அனைத்து வாங்கி விடுவார்கள். ஆன்லைனுங்க வர்க்கத்தின் இத்தகைய அதிதி வளர்ச்சி காரணமாக ஷாப்பிங் மால்கள் இப்போது வெறிச்சோடியாக காணப்படுகிறது. குழந்தைகளுங்க விளையாட, பெரியவர்கள் வேற காலர நடக்க மட்டும் வாகனங்கள் நிறுத்த என பொதுமக்கள் புழங்குவதற்கே சுமார் 50% இடத்தை காலியாக விட்டு கட்டப்பட்டுள்ள ஷாப்பிங் மால்கள் தற்போது வெறிச்சோடியாக காணப்படுகிறது. கோஸ்ட் ஷாப்பிங் மால்கள் என்கிறார் எப்படின்னா நிபுணர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பொதுமக்களின் புழக்கம் இல்லாத ஷாப்பிங் மால்கள் பேய்கள் நடமாட்டம் தான் இருக்கும் என்பது குறிக்கும் வகையில் இத்தகைய ஷாப்பிங் மால்களை கோஸ்ட் மால் அல்லது டெட் மால் எப்படின்னா என்கிறார்கள். அதன்படிங்க இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளுக்கு கோஸ்ட் மால்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக நைட் பிறகு இந்தியா என்ற அமைப்பு தெரிவித்து உள்ளது. பொதுமக்களுங்க வரியை குறைந்துவிட்டால் ஒரு சில மால்கள் இடிக்கப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்ட வேறு சில பயன்பாடுகளுக்கு மாற்றப்படலாம். பிற மால்களுங்க அனைத்தும் எப்படியாவது மக்களை ஈர்த்து விட வேண்டும் என்றது பல கோடிகளை கொட்டி புதுப்பொலிவாக எப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலுங்க அண்மை காலத்தில் ஆன்லைன் ஷாப்பிங் மூழ்கி விட்ட மக்கள் ஷாப்பிங் மால்களை முன்மை போல சீண்டுவதில்லை என்கிறார் நைட் பிறகு இந்தியா அமைப்பு. இதன் காரணமாக டெல்லி, மும்பை, பெங்களூர், அகமதாபாத், வேறு கொல்கத்தா, ஹைதராபாத், சென்னை, புனே உள்ளிட்ட நகரங்களிலுங்க 59% அளவுக்கு கோஸ்ட் ஷாப்பிங் மால்கள் அதிகரித்து விட்டதாக அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது.